விசுவாசம். வேதத்தில் இந்த வார்த்தையை அநேக முறை வாசித்திருப்போம். விசுவாசம் அப்படி என்றால் என்ன? அதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? கொஞ்சம் பார்க்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது என்று. நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்பதற்கான சிறந்த உதாரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு தேவ பிள்ளையுமாகிய நாம் விசுவாசிக்கிற எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள 3ஆம் வசனம் தான். அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் தம் வார்த்தையினாலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்றும் அவர் ஒருவரே நம்முடைய சிருஷ்டிகர் என்ற அடிப்படை நம்பிக்கைதான் நம்பப்படுகிறவைகளின் உறுதியாய் இருக்கிறது என்று நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். காணப்படாதவைகளின் நிச்சயம் என்னவென்றால், தேவன் தம் பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்தை ஆயத்தம் பண்ணினார் என்ற நிச்சயம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படிப்பட்ட காணப்படாதவைகளின் நிச்சயம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம் தேவனே ஆதியும் அந்தமுமானவர். அவரே நம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு. அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடே ஓட கடவோம். விசுவாசத்தினாலே நம் முன்னோர்கள் அநேகர் தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்றார்கள். அவர்களை பற்றி அடுத்து வரும் காணொளிகளில் ஒன்றொன்றாக பார்க்கலாம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.